The one here is wrong. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பான இயற்கை வளங்கள் இருந்தும் சில நாடுகள் வறுமையில் இருப்பது பொருளாதார வல்லுநர்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பொருளாதார வல்லுநர் தாமஸ் சோவெல் தனது பேசிக் எக்கனாமிக்ஸ் என்ற புத்தகத்தில் இதற்கான காரணத்தை கூறுகிறார். இந்த நாடுகளில் லஞ்சமும் நேர்மையற்ற கலாச்சாரமும் நிலவுவதால் வெளிநாடுகளிலிருந்து தொழில் துவங்க யாரும் வருவதில்லை. லஞ்சத்தை ஒழிக்க சிறப்பான சட்டங்கள் ஏதும் இல்லை. தனிநபர் சொத்துக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆகவே மிகப்பெரிய கம்பெனிகள் இந்த நாடுகளில் இயற்கை வளங்கள் இருந்தாலும் இங்கு முதலீடு செய்வதில்லை. ஆகவே இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆகவே மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வதில்லை. கனிம வளங்களும் பெட்ரோலியமும் ஏராளமாக கிடைத்தாலும் ஆப்பிரிக்க நாடான காங்கோ முன்னேறாமல் வறுமையிலேயே இருக்கிறது. காரணம், இந்த நாட்டில் தலைவிரித்தாடும் லஞ்சமும் அநீதியான செயல்களும் தான். இந்த நாட்டில் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒருவர் வெளியே செல்வதற்குள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்துதான் வெளியே வர முடியும். அப்படியே வந்தாலும் டாக்ஸி பிடித்து அந்த ஊருக்கு சென்று தங்க பயணிகள் பயப்படுவார்கள். காங்கோவில் உள்ள ஜனங்கள் சர்வசாதாரணமாக லஞ்சம், கொலை, கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இப்படி இந்த நாட்டு கலாச்சாரம் இருப்பதால் வெளிநாட்டவர் இங்கு வர விரும்புவதில்லை. பெண்களுக்கு இந்த நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை. இதை போலவே நைஜீரியா போன்ற நாட்டிலும் வறுமையில் மக்கள் வாடுவதற்கு காரணம் அந்த நாட்டில் நிலவும் அநீதியும் லஞ்சமும் கொள்ளையும் தான். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையற்ற, நீதி நியாயமற்ற சட்டத்திட்டங்களை மதிக்காத எந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவர்களுக்கு எத்தனை இயற்கை வளங்கள் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியே இருப்பார்கள். இதை போலவே தனிநபர் வாழ்க்கையும். யார் உண்மையாய், நீதியாய், யதார்த்தமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பணம் சம்பாதிக்க தவறான வழிமுறைகளை கையாளுவது ஆசீர்வாதத்தை தராது. நமது தேவன் மாத்திரமே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர். வேதத்திற்கு புறம்பான தேவன் அனுமதிக்காத வழிமுறைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை அல்ல, சாபத்தையே கொண்டு வரும். லஞ்சம் வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது போன்ற செயல்முறைகள் நமக்கு நல்ல லாபத்தை தருவதை போல தெரிந்தாலும் அவை ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தையே தரும். நம் சந்ததிக்கே அது ஒரு சாபமாக மாறிப்போகும். இஸ்ரவேல் புத்திரரில் ஆகான் என்பவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வார்த்தையை புறம் தள்ளி எரிகோ பட்டணத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து வந்தான். அதில் ஒன்றை கூட அவன் அனுபவிக்க முடியாமல் போனது. அவன் வாழ்வும் அதோடு முடிந்தது. ஆனால் மிகுந்த கடன் பிரச்சனையில் இருந்த ஒரு விதவை எலிசாவிடம் சென்று உண்மை நிலவரத்தை உள்ளபடி சொன்னாள். தேவ மனுஷனுடைய ஆலோசனைப்படி செய்தாள். தேவன் அவளிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெயை வர்த்திக்கச் செய்து அவளுடைய கடன்கள் எல்லாம் அடையவும் மீதி எடுக்கவும் உதவி செய்தார். அவளும் அவளுடைய 2 குமாரர்களும் வாழ வழி தந்தார். ஆம் பிரியமானவர்களே, நீதியாய் நியாயமாய் தேவ வசனத்தை கைக்கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Have a wonderful day.